முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 4 முருங்கைக்காய் எடுத்து நறுக்கி உள்ளே போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக காயப்பொடி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை எப்படி 1-2 அடிச்சுக்கணும். அடித்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு வத்தல் பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசால் வேகணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பச்சை ஸ்மெல் போகவும் முருங்கைக்காயை போட்டுக்கலாம். இந்த மசால் 2 நிமிஷம் வெந்த உடனே காயை சேர்த்துக்கலாம். வேக வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காய் ஃப்ரை ஆயிடுச்சு. முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி. இந்த முருங்கைக்காய் ஃப்ரை ரெசிபியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க.